வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் மாடி தோட்டத்தில் கீரை விளைஞ்சது. அதை நாங்கள் இன்றைக்கி அறுவடை பண்ணி கூட்டு பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் வாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கீரை. நாங்கள் மாடியிலே கொஞ்சம் சின்ன பை வாங்கி அதில் மணல் கொட்டி நாங்களே வளர்த்தோம். இப்போ தான் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணுறேன் பாருங்கள். இது அறுவடை பண்ண பாருங்கள். இது மணத்தக்காளி கீரை. ரொம்ப வளர விடாமல் பிஞ்சிலேயே கட் பண்ணிட்டேன். இது செம்பருத்தி பூ கீரைக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கோம். பிங்க் கலர் செம்பருத்தி பூ. இப்போ சின்னதாக எல்லாம் சின்னதாக பிஞ்சாக இருக்கையிலேயே கட் பண்ணிட்டோம். முத்துனா நல்லா ரொம்ப கசப்பாக தெரியுது, அதனால் பக்கத்தில் வல்லார கீரை. இது இப்போ கீரையே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணையிலே எங்கிட்ட ஒரு குக்கரில் துவரம் பருப்போ இல்லை பாசி பருப்போ ஏதோ ஒரு பருப்பு கொஞ்சமாக போட்டு ஜீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அங்கிட்டு வேக விட்டுருங்க. குக்கரில் 2 சவுண்டு விடுங்க. இது கீரையை கழுவிட்டு இந்த மாதிரி பொடுசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பி 2-3 விசில் விட்ட உடனே குக்கர்லேருந்து பருப்பை திறந்து எடுத்து வச்சுருங்க. அப்புறம் கடாயை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். பொரிஞ்சு நல்லா பொரிய வரட்டும். பொரியையில் சிறுசாக நறுக்குனா வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இது வதங்கினோன்னா பொடுசாக நம்ம அரைஞ்சி வச்சுருக்க கீரையை போட்டு நல்லா வதக்குங்க. ஏன் இதை வதக்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சையாக பருப்போடு போடுறத விட இந்த மாதிரி அரிஞ்சு நல்லா வதக்கிட்டு அந்த வெந்த பருப்பில் இந்த பாருங்கள், குக்கரில் நல்லா பருப்பு எல்லாம் வெந்திருக்கு பாருங்கள். பூண்டு எல்லாமே போட்டிருக்கேன். இந்த வதக்குனதை எடுத்து அந்த பருப்பில் கொட்டிடுங்க. சின்னதாக நல்லா கொட்டி விட்டுருங்க. கொட்டினதுக்கு பின்னாடி சின்னதாக அரிஞ்ச தக்காளி ஒரு 2 தக்காளியோ இல்லை ஒரு தக்காளியோ உங்கள் அளவுக்கு வேண்டியது தக்காளியை போடுங்க. இன்னமும் நல்ல டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா தக்காளியும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக புளி தண்ணி லைட்டாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புளி. என்ன தான் தக்காளி போட்டாலும் கொஞ்சம் இனிச்சாப்பில் இருக்கும். இது புளிப்பும் காரமும் சேர்ந்தாப்பில் இருக்கும். ஒரு தட்டு போட்டு சிம்லையும் விடலாம், இல்லை குக்கர் மூடி போட்டும் ஒரு சவுண்டோடு விட்டுருங்க. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி.